ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. என்ன அண்ணாமலை கட்சியில ஒரே நாள்ல 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டதா ஒரு தகவல் வருது, உண்மையா? ஆமா, அதாவது ஆன்லைன்ல 17 லட்சம் சில்லற பேரும் இப்போ முகாம், இப்போ கிராமங்கள் தோறும் முகாம் போட்டிருக்காங்க. அங்க ஆர்வமா பெரியவங்க, இளைஞர்கள், அம்மாமார்கள் எல்லாம் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ பாருங்க, இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே ஒரு 50 லட்சம் என்ன 1 கோடி போயிடும். இப்போ ஒரு 50 லட்சம் பேர் இணைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு நபர் தான். அப்போ அந்த குடும்பத்துல 5 ஓட்டு இருக்கும். நீங்க 5 ஓட்டு வேண்டாம், 2 ஓட்டு எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 ஓட்டு நீங்க போட்டாலுமே 1 கோடி ஓட்டாச்சு. அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு கிட்டது என்ன பொறுத்தவரையில் அவர் ஒரு அவதாரம் மாதிரி தான். ஏன்னா பகவானே சொல்றான், சாமியை சொல்றான் பாருங்க, நாம் எழுந்தருளும் நாளையிலே அங்கங்கே உள்ள சனம் எல்லோரும் தான் வருவார், என் மக்களே நீங்களும் தான் அந்தி பூரம் தனிலே ஐவேரும் தான் இருந்தார் புத்தியுள்ள குருநாட்டில் பிறந்து வந்தேன் என் மகனை, பட்சி மிருகங்களும் பல ஜீவ செந்துக்களும் பாதத்தில் வந்து வீழ்ந்து பணிவிடைகள் செய்யும் மகனை. பகவான் என்ன சொன்னான், எங்க அப்பா துவாபர யுகத்தில் சொல்றான், பிள்ளைகளே பஞ்சபாண்டவர்களுக்கு பட்டம் சுட்டிட்டேன், புத்தியுள்ள குருநாட்டில் அஸ்தினாபுரத்தில் அங்கே பிறந்து வந்தேன், குருநாட்டில் பிறந்து வந்து துரியோதனை அழித்து பஞ்சபாண்டவர்களுக்கு குருநாடு பட்டம் சூட்டினேன். என் பிள்ளைகளே, துரியோதனன் இறந்த பிறகு ஆத்மா கலியனாக பிறகு செய்யப்படுறான் கலியுகத்தில். அப்போ இனியும் நான் சாதுகளை ரட்சிக்க, சாதுகளை பாதுகாக்க நான் வருவேன். நான் வரும்பொழுது என்னை அறிந்த என் பிள்ளைகள் என் பக்கத்தில் வருவார்கள். நான் எழுந்தருளும் நாளையிலே அங்கங்கே உள்ள ஸ்தானம் எல்லோரும் வருவார்கள். இப்ப அண்ணாமலை கட்சியில பாருங்க, மத பாகுபாடு இல்லை, எல்லா மதுகாரங்களும் வரான், எல்லா பிள்ளைகளும் வரான், ஜாதி பாகுபாடு எல்லாம் வரான். என்ன காரணம்? இறைவன் அன்னைக்கு சொன்னான், நான் மனித ரூபத்தில் வருவேன். என்ன சொல்றான்? யதாகி தர்மசியா கிள நிர்பவதி பாரதா அபியுதானம தர்மசியா ததாத்மானம் சுஜாமீகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அஜோஸ்பி சன்னவியாத்மா பூதானாம் ஈஸ்வர சுசன் பிரகிருதிம் சுவாமதிஷாயா சம்பவாமி ஆத்மா மாயாயா. நான் எங்க அப்பா என்ன சொல்றான், பகவான் பிள்ளைகளே, இந்த கலியுகத்தை அழித்து தர்மத்தை படைக்க நான் நிச்சயம் வரும். எப்படி வரும்? நான் மனிதனுடைய ரூபத்தில் நான் உலகத்துக்கு இறைவன் சிவன் தான், ஆனாலும் என்னுடைய பிரகிருதி, அதாவது படைக்கும் சக்தியை வசப்படுத்தி கொண்டு சாதாரண மனிதனை போல வெளிப்பட்டு வருவேன். அண்ணாமலை என்ன அப்படியே கிரீடம் சங்கு சக்கரம் ஏந்தியா வந்திருக்காரு, சாதாரண மனுஷன் தானே வந்திருக்காரு. அதான் அவதான், நான் சொல்லல, பகவான் கீதையில சொல்றான், இறைவன் இப்படிதான் வருவான்னு. அதுக்குண்டான இலக்கணங்கள் அண்ணாமலை பின்னாடி இருக்கு. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, யாரையும் வான்னு வலுக்கட்டாயமா கூப்பிடல, போய் விளம்பரம் பண்ணல, டிவி எந்த மீடியாவும் ஒரு பின்னாடி இல்ல. இருந்தும் கூட இன்னைக்கு இத்தனை லட்சம் மக்கள் இணைகிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு இறை ஆற்றல், ஒரு இறை தன்மை அவருக்குள் இருக்கிறது. ஏகாபரம், எங்க அப்பனுடைய ஏகாபரமாகி அந்த ஏக பரமாத்மா அவனுக்குள்ள இறங்கி இருக்கான். அதான் உண்மை. நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா இல்லையோ அது உங்க விருப்பம். சரிங்களாயா? அதனால இங்க பாருங்க, அண்ணாமலை வந்து என்ன பொறுத்தல அவதாரம். நீங்க எப்படி வேணுமோ நினைச்சுக்கோங்க. ஏன்னா கல்வி கடவுள் தாய் சரஸ்வதி சொல்றா, இந்த கலியுகத்துல இறைவன் எப்படி வருவானா, அத தாளாட்டுறா. இறைவனுடைய வருகைய எப்படி தாளாட்டுற பாருங்க. தாய் சொல்றா பாருங்க, கார தர தர தாராரு தார தர தர தாராரு உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால பிறந்தவரும் இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரும் அம்பு கணைகள் ஒன்றும் இல்லாமலே அழிக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்த கன்றோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலிதனையும் கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ காணா கருவாதி குறுமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் தானோ தார தர தர தாராரு தார தர தர தாராரு. கல்வி கடவுள் தாய் தாளாற்ற இருந்து வருகையே இறைவன் கலியுகத்துல களி அழிக்க எப்படி வருவானா? சங்கு சக்கர ஆயுதங்களை எடுத்துட்டு வரமாட்டானா, கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டானா. ஆனாலும் இந்த கலிநீச பாவிகள், இந்த ஊழல்வாதிகள், இந்த ஆட்சியாளர்கள் பேர்ல அகங்காரம் பிடிச்சவனுங்க, இவனுக்கு அத்தனை பேரும் இறைவன் அடக்குவான்னு சொன்னான். இன்னைக்கு அண்ணாமலை பாருங்க, எம்எல்ஏ கிடையாது, மந்திரி கிடையாது, எந்த கட்சி பின்புலம் இல்ல, தனி ஒரு மனிதன் ஒரு மைக்க பிடிச்சிட்டு அத்தனை ஊழல்வாதி மந்திரிகளை கதற விடுறான், ஆளுங்கட்சி அதற விடுறான். அப்படின்னா யார் அவன்? இறைவன். நான் சொல்லல, கல்வி கடவுள் தாய் சொல்றா, இறைவன் இப்படி வருவான், இந்த தன்மையில வருவான், இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கு பதியால பிறந்தவர் எதா தித்ய கதம் தேஜோ ஜெகத்பாசி தேசிலும் சந்திரபசி எச்சக்கம் தத்தே ஜோதி மாமகனா. அப்ப இறைவன் அவ்வளவு பிரகாசமானவனா. அப்படி இருந்து கூட
இறைவன் சாதாரண மனிதனை போல வருவான். அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வரமாட்டான், கூட கொடைகளை கூட்டிட்டு வரமாட்டான்னு சொன்னான் கலியுகத்துல. இறைவன் என்ன சங்கு சக்கரத்தை தூக்கிட்டு அம்பு ஆயுதங்களை எடுத்துட்டு வந்தானா, இல்ல தேவர்களை கூட்டிட்டு வந்தானா கூட கிடையாது. சாதாரண மனிதன் போல வந்திருக்கான். அவன் பின்னாடி இன்னைக்கு 50 லட்சம் பேர் இல்ல 1 கோடி பேர் சேருவான். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மாசத்துல அவன் பின்னாடி 1 கோடி பேர் சேரலாம். என் பேரை மாத்திக்கிறேன், சரிங்களா? அதனால வந்திருக்கிறது அண்ணாமலை. அந்த அண்ணாமலையார் நான் தான் அன்னைக்கு நினைச்சிட்டேனே. அதனால வந்திருக்க இறைவனுங்க, இறைவன் பின்னாடி எல்லா மக்களும் வருவாங்க, நல்லவர்கள் வருவார்கள். சாதுக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்வார். சாமியை சொல்றான், பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனே, கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே திருமகனே. இறைவன் சொல்றான், பிள்ளைகளே நான் கலியுகத்துல வரும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் சாதுக்கள் நல்லவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள்னா. அதனால அண்ணாமலையை எல்லாரும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இன்னைக்கு நக்கல் பண்றவன் நையாண்டி பண்றவன் எல்லாம் இறப்புக்கு அப்புறம் இந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். ஆனா அண்ணாமலை ஃபாலோ பண்ற மக்கள் நித்தியகதி மோட்ச வீட்டுக்கு, பிறவா நிலை, பிறப்புங்கிற துன்பத்தில் விடுபட்டு இறப்புக்கு பிறகு மோட்சத்தை அடைவார்கள் இந்த பிள்ளைகள். நான் சொல்லல, பகவான் சொல்றான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீட்டிலிருந்து திறந்து தீ நரக சீல்குட்டியில அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுதோங்கிறான் பகவான் சொல்றான். அதனால வந்திருக்கவன் இறைவன் பரமாத்மா. அந்த அண்ணாமலையாரே இந்த அண்ணாமலை ரூபத்துல இறங்கி வந்திருக்கான். ஐயா, தப்பு கணக்கு போற்றாதீங்க. அவன் சாதாரண மனுஷன் நினைச்சிடாதீங்க. அவனுக்குள்ள இருக்கிறது ஏகா பரம், அந்த பரபிரம்ம இறங்கி இருக்குது. சாமியே சொல்றான், இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பரபிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்போரை சாதுக்களாக என் பிள்ளைகள் நான் காப்பாற்றுவேன், இறப்புக்கு ஒரு மோட்சத்தை கொடுப்பேன். இந்த படுபாயில் அத்தனை கூடியவர்களுடைய இந்த பாவிகளுடைய ஆத்மாவை நரகத்தில் தள்ளுவேன்னு பரம்பொருள் சொல்றாங்க. அதனால நீங்க அண்ணாமலை பின்பற்றதும் சரி, பகவானுடைய பாதையில போறதும் சரி ஒண்ணுதான். இது ஒரு ஆன்மீக அரசியல். புரியுதா உங்களுக்கு? இறைவன் வந்து விட்டான் அண்ணாமலை ரூபத்தில், சரியாயா? அவர் 1000 குறை சொல்லுவான். அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்துல எங்க அப்பனை குறை சொல்லலையா? எங்க அப்பா அதையும் சொல்றான், ஐவருக்கு தூதனாகி அங்குமிங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலைகள் தம்மை மனங்களும் மிகவே செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவியை குழாங்கள் செய்து துரியோதனனை கொன்ற செய்து கேட்டிலோன்னு பகவான் சொல்ற கண்ணன் சொல்றான். என்னையே சொன்னான், 56 17,000 பண்டாட்டியை கட்டிட்டேன்னு சொன்ன என்னையே குறை சொன்னான்டான்னா. அந்த மாதிரி அண்ணாமலையை 1000 குறை சொல்லுவானுங்க. அன்னைக்கு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு நிறைய வீடியோ போடுவானு எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனாலும் இறைவனை ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏன்னா வந்திருக்க பரம்பொருள். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு இறைவன் எப்படி வந்தான்? தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணர் எனவே தோன்றி வைவசு தேவன் பெற்ற மனுவன வளங்கள் நாட்டி நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிடுமான் ஞானம் செய்தவர் கம்சன் தன்னை கொண்டதும் கேட்டில. அன்னைக்கு கம்சனை கொண்டானாங்கப்ப தெய்வகி வயிற்றிலுற்று ஸ்ரீகிருஷ்ணன் நாமம் பெற்று வந்தான். இன்னைக்கு அண்ணாமலைங்கிற நாமம் பெற்று கலியுகத்துல வந்திருக்கான் யா இறைவன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்தது ஏகாபுரம். அன்னைக்கு அப்படிதான் கலிநீச மன்னன் வந்து என்ன பண்ணான், எங்க அப்பன் பரம்பொருளையே கேள்வி கேட்டான். அப்ப எங்க அப்பன் சொல்றான், நாட்டுக்கு அறிவிதி நான் நாராயணனு நான் பட்சி பறவை பலஜீவ செந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான் மண்ணேலும் வளர்ந்த மாய பெருமாளும் நான் விண்ணேலும் வளர்ந்த விஷ்ணு திருவுளம் நான் ஏகம் படைத்தவன் நான் எங்கும் நிறைந்தவன் நான் ஆக பொருள் மூன்றும் அடக்கம். அதாவது ஆக பொருள் மூன்றாம் பிரம்ம விஷ்ணு சிவன் எல்லாம் இருவன் ஒருத்தன் சிவன் ஒருத்தன் தான். ஆக பொருள் மூன்றும் அடக்கம் ஒன்றானதினால் நாக கடல் துயின்ற நாகமணி நான் அல்லவோ, ஜீவ செந்துக்கெல்லாம் ஜீவனும் நான் அல்லவோ, இந்நீசரெல்லாம் என அறியாது இருந்தால் மின் நிலத்தில் நான் படைத்த மிருகம் அறியாதவன். எங்க அப்பா சொல்றான், இடையே முட்டாள்களை பாவிகளை மனிதர்களே, உங்கள் கண்ணுக்கு நான் கல்லாதான தெரிவேன், ஆனால் ஜீவராசியில் மிருகங்கள் என்ன எரியும், மிருகங்கள் கண்ணுக்கு நான் பரம்பொருளா தெரிவேடான்னா. அந்த மாதிரி அண்ணாமலை சாதாரண அவரை திட்டக்கூடிய கும்பலுக்கு அவன் மனுஷனாலும் தெரியுவான். ஆனா வந்திருக்கிறது சாட்சாத் இறைவன். நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், பிள்ளை குட்டி பத்திருக்கான், நீங்க நினைக்க கூடாது. இறைவன் கலியுகத்துல அப்படிதான் வருவானா? சாமி சொல்றான், தெய்வ மடவார் தேசமதில் வருவார், வையம் அறிய மாலையிட்டு வாழ்ந்திருப்பார், பார்வதியால் ஈஸ்வரியால் பரமேஸ்வரியாலும் சீர்பதியாலான சீதா தேவி முதல் கன்னி குமரி முதல் கைலை புகழ் மாதரெல்லாம் இந்த கலியுகத்துல பிறவி செய்து குழந்தை குட்டியோட வாழ்ந்துட்டு இருப்பாங்களா. வந்திருக்கிறது இறைவன். தப்பு கணக்கு போடாதீங்க. இன்னைக்கு அமித்ஷா தப்பு கணக்கு போட்டுட்டாரு. ஒரு ஒத்த ஓட்டு தனியா 1000 ஓட்டு வாங்க முடியாது. நயினா நாகேந்திரனை வச்சு நம்பி எடப்பாடி பின்னாடி போய் இந்த கட்சியை அழிச்சிட்டாரு. இனி அழிச்சு தொலைஞ்சு இனி அது முடிஞ்சது, அவ்வளவுதான். இனி அண்ணாமலையார் தான். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம்.
திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய.